ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வெங்காயம் ஊறுகாய் போட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். நீங்கள் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் நம்ம 1 கிலோ வெங்காயம் உரித்தோம். 1/2 கிலோ வெங்காயத்துக்கு மேலே இருக்குது. 3/4 கிலோ வெங்காயம் இருக்குது. இதில் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் இங்கே வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, உப்பு, பெருங்காயம், வெல்லம் கொஞ்சம், வெந்தயம், கடுகு வறுத்து அரைச்சி வச்சுருக்குறோம், கார மிளகாய் பொடி, புளி நல்லா கையில் நல்லா ஒரு உருண்டை புளி எடுத்து நம்ம இது ஏன்னா வெங்காயம் அதிகம், நல்லா பெரிய சைஸ் புளி எடுத்து நம்ம கரைச்சி இது மாதிரி வச்சுருக்குறோம். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா இது மாதிரி வதங்கிட்டோம். இந்த எண்ணெய் நம்ம அடுத்தது அப்படியே அதிலே குழம்பு வெங்காயத்தை வதக்கிட்டு அதிலே நம்ம குழம்பு தாளிச்சிட்டு போகிறோம். ஊறுகாய் தாளிச்சிக்கலாம். இது நல்லா அப்படியே வதங்கட்டும். வதங்கிட்டு நான் எடுத்து அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் காமிச்சிக்கிறேன் பாருங்கள். இதை புளி, வெறும் மிளகாய் பொடி, வெந்தயம், கடுகு நுணுக்கி வச்சுக்கிறேன், உப்பு, வெல்லம், பெருங்காயம். நான் இதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சி உங்களுக்கு ஒரு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம சின்ன வெங்காயம் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்னென்ன பொருள்ன்றது நான் காமிச்சிருந்தேன். இப்போ நம்ம கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம பொடிச்சு வச்ச கடுகு, வெந்தயம் இதை போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கோம். 1 கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் அதிகமாகவே போட்டிருக்கோம். நல்லா கொதி வரட்டும். நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் ரெடியான பிறகு ஒரு வீடியோ போடுறேன். இது என்னென்னு நான் சொல்லியிருந்தேன். சின்ன வெங்காயம் 1 கிலோ, புளி நல்லா நம்ம கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி புளி ஊற வச்சு கரைச்சி நம்ம தனியாக எடுத்துக்கணும். 4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூனு வெந்தயம், கடுகு வறுத்து பொடி பண்ணுது, வெல்லம் தேவையான அளவு, பெருங்காயம், அப்புறம் நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அது அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ரெடியான பிறகு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். உப்பு காரெல்லாம் பார்த்து, உப்பு இல்லைன்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். காரெல்லாம் இதுக்கு மேலே போடக்கூடாது, மிளகா வாசனை வரும். நான் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகா 2 போட்டு தாளித்து நல்லா கொதிக்க விட்றேன். இன்னும் கொஞ்சம் வற்றணும். வற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பபிள்ஸ் வந்துடுச்சு, சுற்றி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இறக்க வேண்டியதான். உங்களுக்கு இந்த மாதிரி ஊறுகாய் வேணும்னா நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பூண்டு ஊறுகாய், சின்ன வெங்காயம் ஊறுகாய் நல்லா வந்துருக்குது. என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ஒன்று வரும். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் கூட வீடியோ 2 வீடியோவும் மாற்றி போடுறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் சமையல் வீடியோவும் கொஞ்சம் நடுவில் போடுவேன். எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்.